ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் மேங்க் ஹீரோ லீ ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்லேயே ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே டைவர்ஸுமே வாங்கிக்கிறாங்க. ரெண்டு பேரும் கூஞ்சம் பார்த்துக்கல, அவங்ககிட்ட அவங்கவுங்க வழியில் போயிடுறாங்க. பிறகு ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு சாங்கை போய் மீட் பண்ணுறா. அவள் பிடிச்சி பயங்கரமாக திட்டுறா. ஜஸ்ட்டு ஒரு மாதம் தான் உன்னை விட்டு நான் வெளியே போயிருந்தேன், அதுக்குள்ளே நீ இப்போ டைவர்ஸ் வாங்கிட்ட. ரெண்டாவது நீ இப்படி போய் ப்ரெக்னென்ட் வேறு இருக்க, இந்த டயத்தில் இந்த மாதிரி நடக்கிறது என்ன சரி நீ நினைக்கிற? ஆனால் லீ மாதிரி ஒரு பூவரான பையன் ஒன்று போய் நான் விடுவான்னு எதிர்பார்க்கலப்பா அப்படின்ற சைட்டு அவங்க பேசிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ ஹீரோயின் இதெல்லாம் நடக்கணும்னு விதி நம்ம எப்படி போய் மாற்ற முடியும்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்கும் போதே ஒரு பஸ் இடிக்கிற மாதிரி வந்ததுமே வேமா இவ கார் இந்த சைடில் திருப்புறா. இப்போ டக்குன்னு எனக்கு வயிறு ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்குன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. 7 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு பையனுமே இருக்கான். பையனோட நேம் டூ. அவன் அங்கே ஸ்கூலுக்காக கிளம்பிட்டு உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கும்போது, நீ ஒன்றும் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை இல்லை, நீ கரெக்டான டயத்துக்கு போலனாலும் ஏற்றுக்கிறதுக்கு, ஸோ நீ ஒழுங்காக ஸ்கூலுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு இருந்தா. அங்கே ஒரு லீயை தான் ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆயிடுச்சுக்கா. சைனாவோட ரிச்சஸ்ட் பர்சன் திரும்ப கண்ட்ரிக்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அந்த பையன் அம்மா அந்த அங்கிள் பார்க்க கொஞ்சம் என்ன மாதிரியே இருக்காருல்லம்மா அப்படின்ற சொன்னதும் அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கு. இவன் எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரனான்னு சொல்லிட்டு பிறகு அங்கே அவங்க ஃப்ரெண்டு அங்கே சாங் மீட் பண்ணி பேசும்போது உனக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு சொன்னதும், லீ சைனாக்கு அதானு சொன்னதும், அது இல்லைப்பா அப்படின்ற சொல்லும்போது அவன் பெரிய பணக்காரி அதானே சொன்னதுமே, ஆமாம் நீ குழந்தை வேற வச்சுட்டு தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்க, அவன்கிட்ட ஒரு 10 மில்லியன் காசு வாங்கிடு, உன் குழந்தை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உன்னை வளர்க்குறதுக்கு உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குல்லன்னு சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் இப்போ போய் அவன்கிட்ட எனக்கு புள்ள இருக்குது நீ காசு கொடுன்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான், என் குழந்தை என்கிட்ட ஒப்படைச்சிருச்சுன்னு சொல்ல மாட்டானா, என் பிள்ளை எனக்கு தான் சொந்தம், நான் யாருக்காக விட்டு கொடுக்க விரும்பல அப்படின்றத அவ சொல்கிறா. ஃப்ரெண்டு ஜீ தான் கால் பண்ணுறான். அவனோட பார்ட்டிக்காக அங்கே கூப்பிட்டதுமே அவளுமே அந்த பார்ட்டிக்கு அங்கே போயிட்டுருக்கா. ஸோ பார்ட்டி அங்கே ஸ்டார்ட் ஆகுங்களையுமே நம்மளோட லீமே அங்கே உள்ளே என்ட்ரானதும் அதை பார்த்துட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கு. இப்போ வாங்க நம்ம பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ட்ரிங்க் பண்ண சொல்லி நம்ம ஹீரோயின்ட்ட கொடுக்கும்போது, இல்லை அவள் ட்ரிங்க் பண்ண மாட்டா, அவளுக்கு பதிலாக நான் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க வாங்கினதுமே இவ கண்டிப்பாக நான் இங்கேருந்து போயே ஆகணும், இல்லை பிரச்சனையாகி போயிடுன்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்ததும் பார்ட்டியே என்ன ஸ்டார்ட் ஆகல, அதுக்குள்ளே ஏன் பண்ணி போகிறேன்னு சொல்லிட்டு ஜீ கேட்டதும் போட்டு பேக் வச்சு அடிச்சிட்டேக்கா. என்கிட்ட அறிவில்லாமல் ஏன் பண்ணுறேன், அவனுக்கு எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு தெரியல, அவனை நீ கூப்பிட்டுருக்கன்னு எதுக்கு என்கிட்ட சொல்லலன்னு சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, ஒரு சைடில் நீ எனக்கு ஃப்ரெண்டு அவனும் ஃப்ரெண்டு, எப்படி நான் கூப்பிடாம இருப்பேன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். கிட்ட உள்ள நீ போ நான் பேசிட்டு வரேன்னு சொன்னதும் ஹீரோயின் பக்கத்தில் அவன் க்ளோஸாக வந்ததுமே, நீ இப்போ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு எனக்கு நடுவில் எதுவும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னதுமே, சரி ஓகே நீ இப்போ கிளம்பணும்னு சொல்கிறேன், வானானே உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னதும் ரெண்டு பேருமே சேர்ந்து கிளம்பும் போது அங்கே ஒரு புது கார் நின்றுட்டுருக்கு. அதை பார்த்துட்டு வாவ் இது என்ன உன்னோட காரான்னு சொன்னதும் அங்கே பாஸில் ஒரு விஷயம் அவன் யோசிச்சு பார்க்குறான். ஸோ இதே மாதிரி காரை பார்த்துட்டு ஹீரோயின் ஆசையாக நின்னதுமே, நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இதே மாதிரி ஒரு கார் வாங்குவேன், அதில் ஒன்றை தான் ஃபஸ்ட் ரைட் நான் கூட்டிகிட்டு போவேன்னு அவன் சொல்கிறான். ஸோ இப்போ நான் உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிடுறேன் வா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகி போயிடணும், இவன்ட்டே இது வாய் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டேக்கா. எந்த ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்கலன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, இதை பற்றி உன்ட்ட நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ரெண்டாவது உனக்கு எனக்கு நடுவில் எதுவும் கிடையாது, இன்னொரு விஷயம் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை நீ என்ன மீட் பண்ணிட்டியா, அவளை மேரேஜ் பண்ணிட்டியா, எத்தனை புள்ளக்குட்டி அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், நீ இப்படி என்கிட்ட பேசாமல் வந்தேன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வீட்டுக்கு அவள் இறங்கிட்டு நான் இப்போ போகிறேன்னு சொல்லிட்டு போனதுமே, தயவு செஞ்சு நீ இல்லை நான் இப்போ வரைக்குமே யாரு கூட சேர்ந்து ரிலேஷன்ஷிப் வைக்கல, நீ என்னை பற்றி யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு அவன் சொல்கிறான். பார்த்தா நம்ம டூவோட குரல் அங்கே கேட்டுட்ருக்கு. அவங்க ஃப்ரெண்டு தான் கவனிச்சிட்ருக்காங்க. ஸோ ஹீரோயின் என் பிள்ளை இருக்கிறது தெரிஞ்சால் கண்டிப்பாக இவன் கஸ்டடியை பிடுங்கிடுவான், நான் தெரிய விடாமல் பார்த்துக்கணும், அதான் எனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஹீரோட்டாங்க அசிஸ்டன்ட் நீங்கள் ஒரு இன்டர்வியூ கொடுக்க போகணும், உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் கொடுக்கலாம், இல்லைனா இருந்துக்கலாம் சார்ன்னு சொல்கிறாங்க. பிறகு இங்கே பார்த்தா ஹீரோயினை பிடிச்சி திட்டிருக்காங்க. இன்னைக்கு லீவை மட்டும் நீ இன்டர்வியூ எடுக்கலைன்னா உன்னோட சேலரி எல்லாத்தையும் நான் கட் பண்ணி விட்டுருவேன், உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது, ஜாப்பே பறி போயிடும்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இவளுக்கு வேறு வழி இல்லாமல் அங்கே கால் பண்ணிவிட்டு, சார் நீங்கள் இன்றைக்கி இன்டர்வியூ கொடுக்கலன்னு சொல்லிட்டு வேறு யாரோ மாதிரி பேசினதும், ஹலோ நீங்கள் என்னோட எக்ஸ் ஒய்ஃப் பண்ணுறது எனக்கு தெரியும், நீங்கள் ரொம்ப ட்ராமா பண்ண வேணாம் என்கிட்டன்னு சொன்னதும், ஐயோ இவனுக்கு தெரிஞ்சு போச்சான்னு சொல்லிட்டு அவள் தயவு செஞ்சு நீ வாப்பா என் சேலரி எல்லாம் போயிடும், நீ ஏதாச்சும் வீம்பு பண்ணிட்டு இருக்காதான்னு சொன்னதுமே, இது கூட ஆர்டர் போடுற மாதிரி இருக்கே அப்படின்ற சொன்னதும் வேறு வழி இல்லாமல் அங்கே கெஞ்சிச்சு. காசும் உடனே அவன் வரேன்னு சொன்னதும் அங்கே பயங்கரமாக ஃபோனை வச்சுட்டு திட்டா. மனசு
மனசில் பெரிய இவன் நினச்சிருக்கான் நான். பிறகு அங்கே இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ண போகும்போது இப்போ நம்ம இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே உன்னை தாத்தா வந்து மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறாருன்னு சொன்னதும் நம்ம 2 பேத்துக்கும் டைவர்ஸ் ஆனதை நீ சொல்லலையான்னு சொன்னதும் இல்லை நான் சொல்லலைன்னு சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப முடியாமல் இருக்கு. அங்கே நம்ம சாங் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதே இடத்துல அவனோட தாத்தாவுக்குமே முடியாமல் வந்துட்டு அவங்க உட்காந்துருக்கும் போது இந்த பையன் அப்படியே அங்கே வந்துட்டு படுத்து அவர் மடியில் தூங்குனதும் அதை பார்த்து அவருக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. சின்ன வயசில் லீமே பார்க்க இப்படி தானே இருந்தான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காரு. அங்கே நம்ம சாங் வந்து சாரி சொல்லிட்டு புள்ளி அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே எனக்குமே இப்படி ஒரு பேரப்பிள்ளை இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், லீக்கும் மிங்க்கும் எப்போ வந்து குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆசையாயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்குமே இப்படி பேபிக்கு வந்து உடம்பு முடியலன்னு தெரிஞ்சு போனதும் அங்கே இன்டர்வியூ வந்துட்டு டக்குன்னு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும் போது அவன் வேகமாக பிடிச்சிட்டு இப்போ நீ எங்கே எஸ்கேப் ஆகி ஓடிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். எனக்கு முக்கியமான வேலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போனதுமே அப்போ அங்கே சாங் வந்து சொல்கிறாங்க இன்னைக்கு நான் லீயோட தாத்தாவை இங்கே பார்த்தேன்ப்பான்னு சொல்லிட்டு. ஸோ குழந்தை வந்துட்டு தெரியாமல் இருந்துச்சுல அது முடிக்க ஹாப்பின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம தாத்தாவை பார்த்தா அவங்க உள்ளே என்ட்ரானதுமே கோவமாயிட்டு ஃப்ரூட்ஸை தூக்கி எரிஞ்சிட்ருக்காரு. இன்னைக்கு ஒரு அழகான குழந்தைய பார்த்தேன், அது எப்படி இருந்துச்சு தெரியுமா பார்க்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. தாத்தா இன்னுமே பிள்ளை பைத்தியம் போய் பிடிச்சி போய் தான் நீங்கள் சுற்றுறீங்களான்னு சொன்னதும் நீ எப்படா எனக்கு ஒரு பேரப்பிள்ளையை பெற்று கொடுப்பா அப்படின்ற சைடு பிடிச்சி பயங்கரமாக திட்டும் போது இந்த சைடில் வெளியே தான் நம்ம ஹீரோயின் குழந்தைய கூட்டிகிட்டு போயிடுச்சேக்கா. அப்பாங்க அம்மா உனக்கு பிடிச்ச சாப்பாடெலாம் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னதும் அம்மா எனக்கு அப்பா வேணுமா, நீங்கள் வேமா அப்பாவை தேடி கண்டுபிடிங்க, குழந்தை வந்துட்டு அப்பா அம்மாவோட சேர்ந்து வளர்ந்தா ரொம்ப நல்லா இருக்குமா, எனக்குமே ஆசை இருக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் சரி கண்டுபிடிச்சிடலாம், இப்போ ரொம்ப பசிக்குது நம்ம 2 பேருமே போய் சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. பிறகு அங்கே சாங்கிட்ட குழந்தைய விட்டுட்டு நான் இப்போ முக்கியமான வேலையாக போகணும்ப்பா நீ பிள்ளைய பார்த்துக்குன்னு சொல்கிறா. தாத்தாவை மீட் பண்ணதா அவள் கிளம்பி போயிட்டுருக்கா. ஸோ அந்த பையன் கண்டிப்பாக அப்பாவை தான் மீட் பண்ண போவாங்க. நானுமே அம்மாவை ஃபாலோ பண்ணால் அப்பாவை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த பையனுமே ஃபாலோ பண்ணிட்டு வர்றான். அங்கே காரில் நம்ம ஹீரோயினுக்காக ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸு ஜுவல்லரிஸ்லாம் கொடுத்ததும் இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னதும் அதுக்கப்புறம் தாத்தா உன்னை நல்லா பார்த்துக்கலன்னு சொல்லிட்டு பேசுவார்ல அதனால தான் ட்ரெஸ் எல்லாம் நல்லா பண்ணிட்டு தான் போய் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே டிரைவர் சொல்கிறாரு சார் ஏதோ ஒரு குட்டி பையன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே போயிட்டுருக்கான். பிறகு அங்கே நம்ம ஹீரோவோட அம்மா அங்கே தாத்தாட்டே ஏகப்பட்ட அங்கே பொண்ணுங்களோட ஃபோட்டோ காமிச்சிட்டு நல்லா இருக்காங்களான்னு சொன்னதும் ஆமாம் ரொம்ப நல்லா இருக்காங்க, எதுக்காக இதெல்லாம் நீ காமிச்சிட்ருக்கன்னு சொன்னதும் நான் வந்து என்னோடய பையனுக்காக தான் பார்த்துட்ருக்கேன்னு சொன்னதும் ஆல்ரெடி அவனோட லைஃப்பில் மெங்க் இருக்கா உனக்கு என்ன தெரியாதான்னு சொன்னதுமே எனக்கு தெரியும் பட் வந்து ஆனால் அவள் கரெக்டானவ கிடையாது அதனால தான் சொன்னதுமே அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்கன்றப்ப நீ வந்து அவங்க லைஃப்பை கெடுக்காம இரு, நீ விலகேறி இதில் இருந்தேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. நம்ம ஹீரோயினுமே ஹீரோங்க பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு வந்ததுமே தாத்தாவை பார்த்துட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே பேசுகிறதுக்காக போகிறா. அவங்க அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டா அவன்கிட்ட எதுக்காக நீ இப்போ இவளங்க கூட்டிகிட்டு வந்திருக்க, உனக்கு அவளுக்கு தான் டைவர்ஸ் ஆயிடுச்சுலன்னு சொன்னதும் நீங்கள் வாய முடிட்டு தயவு செஞ்சு பேசாமல் இருங்க, தாத்தாக்கே ஆல்ரெடி உடம்பு முடியாமல் இருக்குது, நீங்கள் வேறு ஏதாச்சும் பிரச்சனையை பெருசாக்காதீங்கன்னு சொல்கிறான். குட்டி பையனை பார்த்தா அங்கே வீட்டுக்கு தேடி கண்டுபிடிச்சி வந்ததுமே நீ யார்ப்பா நீ எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு சொன்னதும் எங்கள் அம்மாவை தான் நான் தேடி வந்திருக்கேன்னு சொன்னதுமே வேமா அங்கே வந்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கா. இந்த பையன் அவங்க அம்மாவை பார்க்கணுமான்னு சொல்லிட்டு உள்ளே போனதும் அவள் வந்து தன்னை ஹைட் பண்ணிக்கிறா. பட் அதுக்குள்ளே நம்ம சாங் அங்கே வேமா வந்து என்னோட பிள்ளை தான் நான் வந்து இப்போ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோ சொல்கிறான் இப்போ வந்தது உன்னோட ஃப்ரெண்டு சாங் மாதிரி தெரியலையான்னு சொன்னதும் ஐயோ அதெல்லாம் கிடையாது, நீங்களா என்ன கற்பனை கண்டுட்ருக்கீங்களா, சாங்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அந்த பையன் நான் வந்துட்டு அம்மாவை பார்க்கணுன்னு சொல்லும்போது அம்மா உள்ளே இல்லையே நீ யாரையும் நினச்சி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க. அம்மா இங்கே தான் இருக்காங்க அப்பாவும் இங்கே தான் இருக்காங்க, கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரம் வந்து பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு கேட்கணும்னு சொல்லிட்டு அங்கே சாங்கிட்ட கால் பண்ணிவிட்டு குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாரோட குழந்தைய பற்றி கேட்டுட்ருக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே கேட்குறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஐ திங்க் உன் காலை தான் வந்து சரிப்படணும்னு நினைக்கிறேன், எப்போ யார் பேசினாலும் உனக்கு பற்றி தான் பேசுகிறாங்கன்ற மாதிரியே நினைப்பு இருக்குது, பேசாமல் வந்துட்டு நீ கேனை மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதானே, உனக்குமே புள்ளக்குட்டி பிறக்குள்ளன்னு சொன்னதுமே நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நான் யாரு கூட சேர்ந்து இப்போ வரைக்குமே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே வச்சுக்கல, நான் ஒன்றை மட்டும்தான் இப்போயுமே நினச்சிட்ருக்கேன், நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னதும் அப்போ அங்கே ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அவங்க அம்மா எப்பயுமே அங்கே ரொம்பவே ஹீரோயினை பிடிக்காமல் டார்ச்சர் பண்ணியிருந்திருக்காங்க. அங்கே நம்ம அங்கே கேனை அவள் பார்த்ததுமே அவங்க 2 பேருமே சைல்ட்ஹுட் ஸ்வீட்டாக
ஸ்டார்ட் ஆரம்பத்துலேருந்து அவன் அவ்வளோதான் லவ் பண்ணிட்டு இருந்தான், நடுவில் நீ தான் வந்துட்டு எல்லாத்தையும் கிழித்து விட்டுட்டு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே ரொம்பவே கோவப்பட்டிருக்கா. இப்போ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவங்க மேலே தண்ணி எல்லாமே தூக்கி ஊற்றிட்டு, நீங்கள் வந்து என்கிட்ட இப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது, பாஸ்ட் லைஃப்பில் வந்துட்டு என்னென்னமோ நீங்கள் என்ன பேசுனீங்க நான் பொறுத்துக்கிட்டேன், இப்போ உங்களுக்கு பேசுறதுக்கு எந்த ரைட்ஸுமே இல்லைன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. கோவமாயிட்டு அவங்க அடித்ததுமே ஹீரோவை போட்டு அவங்க அடிச்சிடுறா. இப்போ எதுக்காக என் புள்ள மேலே கையை வச்சேன்னு சொன்னதும், ஏன்னா உங்கள் பையனை எவ்வளோ அடித்தாலும் பாவம் போகாது, அதனால தான் நீங்கள் என் லைஃப்பில் தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதும் அப்போ அங்கே பயங்கரமாக பிடிச்சி அவங்க அம்மா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உன் லைஃப் நல்லா அமையணும் தானே நான் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன், திரும்ப திரும்ப எதுக்காகடா நீ இவ்வளோ இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும், அம்மா நீங்கள் ஏன் புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவன் கோவப்படுறான். பிறகு வீட்டில் அங்கே பையனை பிடிச்சவ பயங்கரமாக திட்டிச்சுக்கா. உன்ட்ட நான் என்ன சொன்னேன், சாங்கிட்ட சொல்லாமல் எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொன்னேன், நான் எதுக்காக நீ வீட்டை விட்டு வெளியே போனேன்னு சொன்னதும், அம்மா நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி நாளைக்கு இன்டர்வியூ இருக்குது, நீ ஒழுங்கு வந்து டயத்துக்கு வா, நீ வந்து என் நேரத்தை வேஸ்ட் ஆக்காதான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டாங்க. ஃபோனை கட் பண்ணி விட்றா. இவனுக்கு செம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இன்டர்வியூ கேட்குறது அவள் ஏன்ட்டு எவ்வளோ திமுறா பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு வர்றான். அவங்க வந்துட்டு நான் தான் உங்களோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு பேசுனதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப பயமாகி போயிடுது. ஐயோ கடவுளை, இவளுமே மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்காளான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை ஆல்ரெடி நான் அனுப்பிட்டேங்க, நீங்கள் அங்கே போய் அவங்கள பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வேமா எஸ்கேப் ஆகி கூட்டவுமே. இப்போ நான் எப்படியாச்சும் அப்பாவை கண்டுபிடிக்கணுமேன்னு சொல்லிட்டு அவனோட பைக் எடுத்துகிட்டு கிளம்புனா அங்கே பெட்ரோல் காலி ஆயிடுது. ஸோ அவங்க வந்து ஆஃப் பண்ணி போட்டுட்டு அங்கே வண்டிக்கு வந்து சிக்னல் கொடுத்துட்டு நின்றுட்டுருக்கான். நம்ம ஹீரோ அதை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியாகிடுறான். பார்க்க எவ்வளோ வந்து அழகாக இருக்கான் பையன் அப்படின்றத சொல்லிட்டு என்னாச்சின்னு சொன்னதும், எங்கள் அப்பாவை நான் கண்டுபிடிக்கணும், பட் இப்போ வரைக்கும் நான் அவரை பார்த்தது இல்லை, நான் வந்துட்டு போகணுமே அப்படின்ற சொன்னதும், சரிவா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே காரில் வந்துட்டு ஏற்றி உட்கார வச்சுக்கிறாங்க. போயிட்டு இருக்கும் போதே இந்த சைடில் பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அங்கே வர்றா. காரை கொண்டு வந்து இடிக்கிற மாதிரி வந்து ஸ்டாப் பண்ணதுமே செம டென்ஷன் ஆகி போயிட்டு, உனக்கு கண்ணு தெரியாதா, கார் ஓட்ட தெரியலன்னா எதுக்கு நீ வண்டியை ஓட்டிகிட்டு இருக்க, மரியாதையை கீழே இறங்கு, ஒன்னால தான் என் பைக் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்போ நான் உன் காரில் தான் போவேன், நீ பைக் எடுத்துகிட்டு வந்து சேருன்னு சொல்லிட்டு காரில் ஏறி அவங்க இருந்து கிளம்பும்போது அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அங்கே அந்த குட்டி பையன், அம்மா நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற சொன்னதும், நீ என்னடா உள்ளே பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் அப்பாவை தான் தேடி வந்தேன்னு சொன்னதும், நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, உன்னோட சொந்த அப்பாவை நான் என்றைக்கும் மீட் பண்ண வைக்க மாட்டேன், அந்த ஆளை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, நீ தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும், அம்மா நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் சொன்னீங்க அப்பா நல்லா இருக்க மாட்டார், ரொம்ப மோசமானவர் அது இதுன்னு, பட் அப்படிலாம் தோணலையே, நல்ல மனுஷனாக தானே இருக்கார், எனக்கு நல்லாவே தெரியும், லீ தானே என்னோட அப்பா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, ஐயோ அப்படிலாம் இல்லை, நீ ஏதாச்சும் புரிஞ்சுக்காத அப்படின்றத சொல்கிறா. பிறகு ஹீரோயின் நாங்கள் ஆஃபீஸ்க்கு போனதுமே அந்த யாவங்க தான் இருக்கா. ரொம்பவே கோவமாயிட்டு, நான் உன்னை வந்துட்டு வேலையை விட்டு தூக்கிட்டேன், இதுக்கப்புறம் நீ இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும், ஓ இஷ்டத்துக்கு என்னை வேலை விட்டு தூக்குறதுக்கு நீ யார், நான் இங்கே தான் இருப்பேன்னு சொன்னதுமே அதுவும் கரெக்டானு சொல்லிட்டு இப்படியே சண்டை போயிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். உங்கள் இஷ்டத்துக்கு அப்படிலாம் ஜாப்பை விட்டு தூக்க முடியாதுன்னு சொன்னதுமே வேறு வழி இல்லாமல் அவளே அங்கே கொண்டு போய் உள்ளே வைக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அந்த லேடி கேட்குறாங்க, நீ ஒழுங்காக உண்மையை சொல்லுப்பா, அந்த லீ வந்துட்டு ரொம்பவே ஒரு கோல்டான பர்சன் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் எப்படி வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான், 2 பேத்துக்கு நடுவில் என்ன போயிட்டுருக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லவா, அவன் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஷாக் ஆகி போயிட்டு, என்ன டைவர்ஸ் பண்ணிட்டியா, பேசாமல் வந்துட்டு நீ திரும்ப உன்னை மேரேஜ் பண்ணிக்கோ, அவன் எவ்வளோ வந்துட்டு ரிச்சான பர்சன் சொன்னதும், எனக்கு வந்துட்டு அந்த பர்சனை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோவுமே அதெல்லாமே கேட்டான். இன்டர்வியூ தான் ஸ்டார்ட் ஆகுது, ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டதுமே, நீங்கள் என்ன இப்போ சிங்கிளா இல்லை வந்து ஏதாச்சும் வந்து ஃபியான்ஸே இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, நான் ஃபியான்ஸே வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவன் எங்கேருந்து எந்திரிச்சு போனதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்னப்பா இவளை விட்டுட்டு வேற ஒருத்தையுமே கரெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வேற பார்க்குறாங்க. அப்போ அவங்க மேனேஜர், அந்த ஃபியான்ஸை யாருன்னு சொல்லிட்டு நீ கேட்டிருந்தேன்னா நம்மளுக்கு இன்னுமே டிஆர்பி ஏறும் இல்லைன்னு சொன்னதும், சார் அது எப்படி போய் ஏறும் நீங்கள் சொல்லுங்கள், அவர் வந்து சொல்ல வேணான்ற அவஸ்தானே பேசாமல் எந்திரிச்சு போயிட்டாரு, இதுக்கப்புறம் நான் எப்படி போய் அவரை வந்துட்டு கட்டாயப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவளுமே அங்கே கிளம்பி போயிடுச்சுக்கா. அப்போ இவன் காருக்குள்ளே உட்காந்துட்ருக்கோமே, இப்போ காருக்குள்ளே நீ என்ன பண்ணிட்டுருக்க, உனக்கு என்ன இங்கே வேலைன்னு சொன்னதுமே, என்னோட டிரைவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, அப்புறம் நான் எப்படி போவேன், நீ தான் என்னை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றத சொன்னதோ, எனக்கு வந்துட்டு 1008 வேலை இருக்குது, என் உயிரை போட்டு வாங்காதேன்னு சொன்னதும் அவன் நான் போக மாட்டேன்னு சொல்கிறான். நீ கார் சீட் பெல்ட்டையுமே வந்துட்டு என்னமோ பண்ணி வச்சுருக்க, அதையுமே வந்துட்டு எதுவுமே பண்ண முடியல பாரு அப்படின்றத சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு சீட் பெல்ட் என்ன பிஞ்சு போயிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அதை எடுத்து பார்த்துட்டு, இல்லையே நல்லா தானே இருக்குன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் தான் புரியுது வேணுக்குனே வந்துட்டு அவளை டீஸ் பண்ணணுன்றதுக்காக பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, இப்போ மரியாதையே நீ இறங்கி போய், இல்லை எனக்கு செம்ம டென்ஷன் ஆகி போயிருன்னு சொன்னதுமே, நான் போக மாட்டேன், எனக்கு வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை, நீ தான் கூட்டிகிட்டு போகணுன்னு அவன் சொல்கிறான்.
உங்க குழந்தை வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்ததுமே, "நீங்க என்ன அப்பாவ கூட்டிட்டு வரலையான்னு?" சொன்னதும், "உனக்கு அம்மா மட்டும் தான், அப்பா கிடையாது. இப்படிலாம் நீ பேசக்கூடாது. வா" அப்படின்றத சொல்லிட்டு அவ அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறா. அவங்க 2 பேருமே சேர்ந்து கிளம்பின பிறகு, இங்க நம்ம ஹீரோ விட்டாங்க. "அசிஸ்டன்ட் பாஸ், நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. எதுக்காக உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்குன்னு நீங்க அவங்க முன்னாடி சொன்னீங்கன்னு?" சொன்னதுமே, "நான் அவள டீஸ் பண்ணணுன்றதுக்காக தான் பண்ணேன்னு" சொன்னதும், அவங்க எதுவும் உங்கள பிளாக் பண்ணியிருக்காமன்னு சொன்னதும், "அது எப்படி அவ என்ன போய் பிளாக் பண்ணுவான்னு?" சொல்லிட்டு இவங்க டச் பண்ணி பார்க்குறான். உண்மையிலேயே அதே மாதிரி பிளாக் பண்ணி வச்சிருக்கா. அங்க மெசேஜ் எல்லாம் பண்ணாலுமே மாட்டுது. இப்போ நான் என்ன பண்றது அப்படின்ற டிவி ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிடுச்சேக்கான். பிறகு இங்க நம்ம ஹீரோயின் அங்க சாங் மீட் பண்ண வந்ததுமே ஃபுல்லா தண்ணியை போட்டுட்டு கவலையாயிட்டு ஒரு சோகத்துல இருக்கோமே, என்னாச்சு உனக்குன்னு சொன்னதும், "நான் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணிட்டேன்ப்பா. என்னால இப்படி வந்துட்டு சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு இருக்க கூடாது. நான் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி என் பிள்ளைய நல்ல விதமா வளர்க்கணும்னு சொல்லிட்டு பேசுறா. அப்ப அங்க நீ இப்ப தயவு செஞ்சு நீ ஒரு வாட்டி லீட்ட பேசி பாருன்னு" சொன்னதும், "என் முன்னாடி நீ அவன் பேரை கூட எடுக்காத, எனக்கு செம டென்ஷன் ஆயிட்டு இருக்குன்னு" சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டுருக்கா. வந்துட்டு நீங்கள் தான் இதை வந்து சரி பண்ணணும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வச்சு நீங்கள் மூவ் பண்ணுங்கன்னு சொன்னதும், இவன் நம்ம சாங்கை மீட் பண்ணுறதுக்கு கூப்பிட்ருக்கான். அப்போ அங்கே சாங் போனதுமே, "என்ன நீ அவ்வளோ சேர்ந்து நல்லா தண்ணியை போட்டீங்களா, ஃபுல்லாக ஸ்மெல்லாக இருக்குன்னு" சொன்னதும், "நீ வெட்டி பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்காத, நீ எதுக்கு கூப்பிட்டே அதை சொல்லுன்னு" சொன்னதுமே, "நான் திரும்பவுமே அவளை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், பட் அவள் என் பக்கத்தில் கூட வர மாட்டான், நான் என்ன பண்ணுறது, நான் சொல்கிற வேலையை நீ எனக்காக பண்ணுன்னு" சொன்னதும், அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. அங்கே குழந்தைக்காக ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாமே கொண்டு போயிட்டு அங்கே கொடுத்ததுமே, "என்னப்பா என்ன உனக்கு லாட்ரி ஏதாச்சும் கிடைச்சிருச்சா, இவ்வளோ வந்துட்டு ஹெவியாக கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான்னு" சொன்னதும், "இல்லை ஷாப்க்கு போயிருந்தேன், ஸோ அதனால் வந்துட்டு கிஃப்ட் கிடச்சிச்சின்னு" சொன்னதுமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு. ஹீரோயின்கிட்ட அவன் வந்து விளையாண்டுச்சுக்கான். "வா நம்ம ஒரு ரவுண்ட் வந்து காரில் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு அவள் கூட்டிகிட்டு போயிட்டு நேராக நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு முன்னாடி நின்னதும், அங்கே தாத்தாவும் அவனுமே வந்துட்டு அவளை கூப்பிட்றதுக்கு வந்ததுமே ஹீரோயின் ஷாக் ஆகி போயிட்டு இருக்கா. அப்பங்க, "தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சிரு, எனக்கு வேற வழி தெரியலன்னு" சொல்கிறா. அங்கே வீட்டுக்குள்ளேயுமே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அவங்க பேசிட்டு இருக்கும்போது, "பேரப்புள்ள எப்போ பெற்று தருவீங்கன்னு" சொல்லிட்டு தாத்தா கேட்டதுமே, "கூடி சீக்கிரம் தாத்தானாவே" சொல்கிறான். அப்போ அங்கே அவங்க அம்மா அந்த அவங்க கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. லீயோட ஃபேன்ஸே வந்து இவ தான் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டு ஹீரோயினுக்கு செம டென்ஷன் ஆகி போயிட்டு, "தாத்தா நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன், 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே உங்கள் பேரனுக்கு எனக்குமே டைவர்ஸ் ஆயிடுச்சு, உங்கள் பேரனுக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க, இதுக்கப்புறம் உங்களுக்காக கூட நான் இங்கே வரமாட்டேன்னு" சொல்லிட்டு அவங்க இருந்து போனதும், அதை கேட்டுட்டு தாத்தா ரொம்ப கோவமாயிட்டு, "ஏன்டா முட்டா பையிலே, எவ்வளோ ஒரு நல்ல பொண்ணை நீ வந்துட்டு மிஸ் பண்ணியிருக்க லைஃப்பில், மரியாதையோட நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு வான்னு" சொன்னதும், இந்த வந்துட்டு எவ்வளோ ஸ்டாப் பண்ணி பார்த்தாலுமே அவன் ரொம்ப கோவமாயிட்டு, தேவையில்லாமல் என் லைஃப்பில் வந்து நான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே பின்னாடியே போயிட்டான். பார்த்தாங்க நம்ம சாங் அங்கே குட்டி பையனோட சேர்ந்து அங்கே பேசிட்டு இருக்கும்போது, ஹீரோயின், "உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா, எத்தனை டைம் சொல்கிறது, அவன் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு, நீ என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட்டை என்ன போய் விட்டுட்டு வருவியா" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ உங்களுக்கு ஹஸ்பண்டுக்குமே ஒரு பையன் இருப்பான்ல, அவன் என்னோட எல்டர் பிரதரா இருப்பானா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கும்போது, குட்டி பையன் அந்த இடத்துல பின்னாடி அப்படியே போயிடுறான். இவங்க 2 பேருமே அங்கே பேசிட்டு இருக்காங்க. அதே இடத்துக்குமே நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்மே வந்து தேடிட்டு இருக்காங்க ஹீரோயினை. ஸோ அங்கே அந்த குட்டி பையன் வந்ததுமே, "நீ திரும்பவுமே இங்கே வந்துட்டியா, என்னாச்சு, ஏன் இங்கே வந்து சுற்றிட்டு இருக்க, உங்கள் அம்மாவை எங்கன்னு" சொன்னதுமே, "எங்கள் அம்மா விட்டு தூரமாக வந்துட்டேன், நான் வந்துட்டு நம்பர் சொல்கிறேன், நீங்கள் போட்டு கொடுக்குறீங்களான்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, நம்பரை போட்டால் அது நம்ம ஹீரோயினோட நம்பர். அதை பார்த்துட்டு அங்கே ஸ்டாக் ஆகிட்டு, உண்மையிலேயே வந்துட்டு இந்த நம்பர் வந்து உன்னோட அம்மாவோட தான் சொல்லும்போது, அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க கால் ட்ரை பண்ணும்போதே அவள் தான் பிளாக் பண்ணி வச்சிருக்காளே. அதுக்கு மேலே இந்த பையன் அங்கேருந்து போயிடுறான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ், "உங்களும் மெங்குக்குமே பிறந்த குழந்தையா இருக்குமான்னு" சொல்லிட்டு கேட்டதும், "என்ன பேசிகிட்டு இருக்க, எங்களுக்கு தான் டைவர்ஸ் ஆயிடுச்சு" அப்படின்றதாவே சொல்கிறான். ஸோ இந்த சைடில் பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்ட திரும்ப அங்கே வந்துட்டு குழந்தை கிடைச்சதுமே அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. "எங்கே போனேன், நான் எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன்னு" சொன்னதும், "அம்மா நான் அன்னைக்கு வந்துட்டு மீட் பண்ணேன் பார்த்தீங்களா ஒரு அங்கிள், அவரை திரும்ப பார்த்தேன்னு" சொன்னதும், "ஐயோ கடவுளே, பிள்ளையை பார்த்துட்டான், நான் பிரச்சனை ஆயிருமேன்னு" சொல்லிட்டு பிள்ளையை தூக்கிட்டு வேமா இங்கேருந்து ஓடினா. அப்போ அங்கே அந்த குட்டி பையன் கூப்பிடுறான் நம்ம ஹீரோவை தான். அவங்க அதுக்குள்ளே திரும்பி பார்க்கவங்களே இவங்க பிள்ளையை தூக்கிட்டு வேமா எஸ்கேப் ஆயிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே அந்த பையன் வந்துட்டு சாரி கேட்குறான். "இதுக்கப்புறம் உங்களை விட்டுட்டு போக மாட்டேமான்னு" சொல்லிட்டு, "நம்ம எங்கே பொழப்பு கேட்டு போயிடும், நான் வந்து புதுசாக வந்துட்டு என்னோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு டிசைனிங் கம்பெனி தான் பண்ணலான்னு நினைக்கிறேன்னு" சொன்னதுமே அவங்க 2 பேருமே ஹாப்பி ஆகிட்டாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க ஆஃபீஸில் போய் ரிசைன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகும்போது, அப்போ அந்த சொல்கிறா, "நீ வந்து வேலையை விட்டு போகிறதுனா பரவாயில்ல, ஆனால் இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு போன்னு" சொன்னதும், "என் வேலையை விட்டுட்டேன்றப்போ உனக்கே நான் வேலை பார்க்குறேன், போய் வேலையை பாரு" அப்படின்ற சைடு அவ பாட்டு அங்கே வந்துட்டு கிளம்பி போயிடுறா. பிறகு
பிறகு அங்கே தாத்தா அவனை பயங்கரமாக பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. இருந்தாலும் அம்மாவோட பேச்சை கேட்டால் இப்படி தான் உருப்படாம போவ, கொஞ்சமாச்சும் சுய புத்தி வேணாமா, உங்கள் அம்மா பேச்சை கேட்டால் நீ டைவர்ஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு கேட்டதும் தாத்தா இதில் மெங்கோட தப்பு எதுவுமே கிடையாது, நான் தான் அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணிட்டேன், நான் இந்த எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன்னு சொன்னதும் அவள் என்னோட பேத்தி, அவளை மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு கிடைக்குமா, மரியாதையாக நீ அந்த பொண்ணை என்கிட்ட திரும்ப கூட்டிகிட்டு வந்துரு, இல்லைன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொன்னதுமே தாத்தா கண்டிப்பாக உங்கள் ஆசையை நிறைவேற்றுவேன்னு சொன்னதும் வாயில் சொன்னால் பத்தாது, அவள் இந்த வீட்டு மருமகளாக எனக்கு வேணும், மரியாதையோடு நீ கூட்டிட்டு வான்னு சொன்னதும் ஓகேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அப்புறம் இன்னும் சாங்கும் சேர்த்து அங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்கள மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த பர்சன் நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு சாங்கை வெளியே அனுப்பிடுறாங்க. உனக்கு இப்போ வரைக்குமே பேக்ரவுண்ட் கம்பெனி எதுவுமே இல்லை, யாரும் சப்போர்ட் பண்ணலை, நீயாக தான் இப்போ பிஸ்னஸ்க்கு வந்திருக்க, நீ பேசாமல் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிரு, நான் உனக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே நம்ம சாங்குமே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ பயந்து போயிட்டு அங்கே உள்ள ஹெல்ப்காக கத்திட்டு இருந்தா, வெளியே கேட்க மாட்டுது. ரொம்ப நேரமாச்சே என்ன ஆள் வரலேன்னு சொல்லும்போது அப்பங்க நம்ம வந்ததுமே என்னாச்சு நீ என்னங்க பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் இப்படி நம்ம மெங் தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வர மீட் பண்ண போனாங்கன்னு சொன்னதுமே இவங்க பயந்து போயிட்டு உள்ள வேகமாக போய் பார்த்தா அடி அவனை போட்டு வெளுத்துட்ருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இவன் இப்போ எவ்வளோ பிரேவ் ஆகிட்டான்னு சொல்லிட்டு அங்கே சாங்மே போட்டு அடிச்சுட்டு என்ன பார்த்துட்டு இருக்கீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதும் இவன் வேகமாக ஹீரோயினை பிடிச்சி இழுத்தா அவனை ஓங்கி ஒரு அங்கே பஞ்சு விட்டதுல கண்ணெல்லாம் செவந்து போயிடுது. பயந்து போயிடுறா. சரி இருக்கட்டும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் நீங்கள் வாங்க அப்படின்ற செட் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பிறகு அங்கே நம்ம லீ சொல்கிறேன் தானே உனக்கு வேணும், நான் பண்ணுறேன்னு சொன்னதும் உன் கூட சேர்ந்து எந்த ஒரு உறவுமே எனக்கு தேவை கிடையாது, ஏன்னா நீ இப்படி தொல்லை பண்ணுற வேலையெல்லாம் வைக்காத, எனக்கு இதில் எந்த விருப்பமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவமாயிட்ருக்கா. அவன் சாங் அங்கேருந்து போக பார்த்ததுமே நீ இப்போ எங்கே போயிட்டுருக்க, நான் உன்கிட்ட பேசணும்னு சொன்னதும் என்ன பேசினாலும் சரி வேமா பேசு, இல்லை உன் கூட சேர்ந்துட்டு நான் அவளுக்கு துரோகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் கூட சண்டைக்கு வருவான்னு சொன்னதுமே உனக்கு ஒரு 5 மில்லியன் காசு கொடுக்குறேன், ஆனால் வேற யாரோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி நீ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதும் இந்த ஐடியா நல்லா இருக்குப்பா, நான் ஏதோ ஒரு பர்சன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே ஓகேன்னு சொல்கிறாங்க. பிறகு சார் இங்கே பாருங்கள் மேடமோட வீட்டுக்கு வெளியே ஏதோ ஒரு மென்னோட செருப்பு இருக்குது, அதனால தான் உங்களை வேணான்னு சொல்கிறாங்களோன்னு சொன்னதும் அவனுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்ருக்கா. அப்போங்க நம்ம டூட்டு கேட்குறான், அம்மா எதுக்காக வெளியே ஆம்பளையோட செருப்பை வைக்கிறீங்கன்னு சொன்னதும் ஏன்னா இது நம்மளோட சேஃப்டிக்காக தான், நம்ம கூட சேர்ந்து உங்கள் அப்பாவுமே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்குவாங்க, ஸோ அதனால் நம்மளை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க, தப்பாவும் ஜட்ஜ்மெண்ட் பண்ண மாட்டாங்கல்ல, அதுக்காக தான் அப்படின்றத சொல்கிறா. பட் இவன் யாரோடய சேர்ந்து இருந்துட்டு தான் நம்மளை வேணான்னு சொல்கிறாளான்னு சொல்லிட்டு இவன் நினச்சிக்கிறான். போயிட்டு பயங்கரமாக தண்ணியை போட்டுட்டு இருக்கான். அப்போங்க ஜி எதுக்காகடா இப்படி குடிக்கிறேன்னு சொன்னதும் என் வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறான். சரி வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே இங்கே வீட்டில் நம்ம ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருந்தா, தவறுதலாக நம்ம ஹீரோயினோட வீட்டுக்குள்ளே அயன்பாட்டு அங்கே பக்கத்தில் படுத்து தூங்க ஆரம்பிச்சதுமே அப்போ அங்கே டூ அம்மா என்னை டைட்டாக ஹக் பண்ணி படுத்துக்கோங்கம்மா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. 3 பேருமே எங்கள் ஃபேமிலியாகவே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம சாங் பார்த்துட்டு இவன் தூங்கிக்கிட்டு இருக்கத ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு அங்கே குழந்தைய வேமா நான் உன்னை சேஃபான பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறா. இங்கே நம்ம ஹீரோ எனக்கு முழிப்பு வந்ததுமே கண்ணை முழிச்சு பார்த்துட்டு ஐயோ கடவுளை என்னோட ட்ரீமான்னு சொல்லிட்டு திரும்ப கண்ணை மூடி திறந்து பார்த்தா இவன் தான் உண்மையிலே படுத்திருக்கான். ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு காதை பிடிச்சி திரியிட்டு இப்போ எதுக்காக வீட்டில் படுத்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஓங்கி ஏற்றி தள்ளி விட்டா. எதுக்காக நீ இப்போ காலங்காத்தால இப்படி கத்திட்டு இருக்க, என்ன பூதத்தை ஏதாச்சும் பார்த்துட்டியா, நேற்று ரொம்ப குடிச்சிருந்தேன் வீடு தெரியாமல் படுத்துட்டேன் போல, நான் ஒன்றும் தப்பான எண்ணத்துலலாம் வரல புரியுதா அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அக்கௌண்ட்டுக்கு 1 மில்லியன் காசு அனுப்பி விட்டுட்டு போனதுமே இவன் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே எங்கே கோவமாயிடுச்சுக்கா. பிறகு இங்கே ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு அந்த யாவ் வந்ததுமே கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து ஓங்கி அறைய விட்டுறான் அசிஸ்டண்ட்டை விட்டு. உனக்கு என்ன தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் தான் அடிக்க சொன்னேன்னு சொன்னதும் நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொன்னதும் நீ இன்வெஸ்டர் மாதிரி அவளை மீட் பண்ணுறதுக்கு அந்த பர்சனை நீ தான் ஏற்பாடு பண்ணி அனுப்பியிருக்க, உனக்கு என்ன தைரியம் இருக்குது அவளை அசிங்கப்படுத்த பார்க்குறியா நீன்னு சொன்னதுமே நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அந்த பர்சன் கால் பண்ணிடுறான். நீ எப்போ அந்த பொண்ணை என்னை போய் மீட் பண்ண வச்சியோ என் வாழ்க்கையே நரகமாயிட்டுருக்கு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே இப்போ நீ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிற, ஏதாச்சும் நீ இப்படி தில்லாலங்கடி வேலை பண்ணேன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினும் அங்கே அவங்க ஃப்ரெண்டுமே சேர்த்து அந்த கம்பெனிக்கு தான் போகிறாங்க. அங்கே அந்த கம்பெனியை பார்த்துட்டு ஹீரோயின் வாவ் ரொம்ப சூப்பராக இருக்குது, நீ சூப்பராக எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம சாங்கிட்ட ரொம்பவே தேங்க்யூ சொன்னதுமே இது தேங்க்யூ எனக்கு சொல்லக்கூடாது உன் ஹஸ்பண்டுக்கு தான் சொல்லணும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு சரி ஓகேப்பா இந்த கம்பெனியோட ஓனர் ஃபோன் நம்பர் இதில் இருக்க அவருக்கு ஒரு மெசேஜ் போட்டு நீ சொல்லிடுன்னு சொன்னதும் அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு மெசேஜ் பண்ணுறா. இவங்க மீட்டிங்கில் தான் இருக்கான். பட் அந்த மெசேஜை பார்த்ததுமே அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு மீட்டிங்கை கேன்சல்
கேன்சல் பண்ணிட்டேன் பட் இங்கே ரூமில் போய் உட்காந்துட்டு இருக்கான். திரும்ப அவள் எப்படி வந்துட்டு மெசேஜ் பண்ணுவான், நம்ம பதில் அனுப்பலான்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோயின் சாங்கிட்ட அந்த ஆள் என்ன பைத்தியமா என்ன ஹஸ்பண்ட்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதுமே, ஐயோ அப்படியா சொன்னார், இல்லைல்லப்பா அந்த ஆளோட பேர் வந்து குவாங்ஸோ, அந்த ஆள் வந்து தவறுதலாக ஏதாச்சும் சொல்லியிருப்பாருன்னு சொன்னதுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட அம்மாவும் இந்த யாவுமே வந்துடுறாங்க. இது கம்பெனியெல்லாம் என்னமோ நீ நல்லா தான் ஆரம்பிச்சிருக்க, பட் இதை ரொம்ப நாளைக்கு நான் வந்துட்டு நடக்க விட மாட்டேன், எல்லாத்தையும் உன்னை வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோவுமே வந்துடுறான். நீங்கள் எதுக்காக இங்கே வந்துட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். நீ எதுக்கிட்ட அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு வரும்போது அங்கே அசிஸ்டன்ட்க்கு வந்துட்டு ஒரு ஃபைலை கொடுத்ததுமே அதை பார்த்ததுமே அந்த யாவு ரொம்ப பயந்து போயிட்டு வேமா அங்கே இருந்து போனதும் இவங்களுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இப்படி இதுக்கப்புறம் இங்கே வந்து தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோவப்படுறான். பிறகு அவர்கிட்ட அவன் பேசுறதுக்காக வந்ததுமே நீ இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கன்னு சொன்னதுமே எங்கள் அம்மா வந்துட்டு உன்கிட்ட மிஸ்டேக்காக பிஹேவ் பண்ணிட்டாங்க, அதுக்கு சாரி கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு சொன்னதும் உன்கிட்ட எதுவும் பேச விரும்பல, தயவு செஞ்சு நீ இங்கேருந்து போய் நிம்மதியாக இருக்க விடுன்னு சொன்னாலுமே அவன் அங்கே உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கான். பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பும் போது அங்கே நம்ம டூட்டு வந்ததுமே நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் எங்கள் அம்மாவை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். சரி ஓகே நீ வந்துட்டு உன்னோட நம்பர் எல்லாம் எனக்கு ஷேர் பண்ணு, நம்ம 2 பேருமே பேசலான்னு சொன்னதும் அந்த பையனுமே சரின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க போனதுமே நம்ம சாங் அங்கே வந்துடுறாங்க. என்னடா அம்மாவை பார்க்க வந்தியான்னு சொன்னதும் அவன் ஆசையாக ஆமான்னு சொன்னதுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு இந்த ஆள் வந்துட்டு என்ன ஓனரா இல்லை லூஸான்னு சொல்லிட்டு கேட்குறா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இங்கே பாரு நீ வந்துட்டு கரெக்டாக சாப்பிடு, காஃபி குடி, மருந்துடுன்னு போட்டுட்ருக்கான், என்னமோ அவனோட புள்ள மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத சொன்னதும் அங்கே சாங்க்கு சிரிப்பு வந்துட்டுருக்கு. அவன் எங்கே உன்னை புள்ள மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான், அவன் உன்னை பொண்டாட்டி என்ன நினச்சி பேசிகிட்டு இருக்கான் நினைக்கிறான்னு வேற நினப்பு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சிட்டு இருக்கா. பிறகு இவன் பார்த்தா மீட்டிங்கில் இருந்தால் அங்கே ஃபோனில் மெசேஜாக பண்ணிட்டு இருக்கவுமே அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அதிலவே கவனம் செலுத்திட்டு இருக்கான். அங்கே இருக்க எல்லாருமே ஒருவேளை ஃபேன்ஸ் சைட்டை தான் பேசிகிட்டு இருக்காரோ அதனால தான் மீட்டிங் ஆரம்பிச்சது கூட தெரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தா. உண்மையிலே இங்கே ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே அனுப்புறது நம்ம டூ தான். அவன் அங்கே பொண்டாட்டி நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் சரி ஃபோனில் என்ன விளையாண்டுட்டு இருக்கேன் ஃபோனை வையின்னு சொன்னதுமே இல்லைம்மா சும்மா தான் அப்படின்றத சொல்லும்போது இப்போ உனக்கு ஊசி போட டைம் ஆயிடுச்சு நம்ம போகலாமான்னு சொன்னதும் நான் போட மாட்டேன்னு சொல்லிட்டு வேமா விழுந்தடிச்சு அங்கே வந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட தாத்தாக்காரங்க வந்து நிற்கிது. காருக்குள்ளே ஏறிக்கிட்டு ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க தாத்தா, என்னை எங்கள் அம்மா கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க, என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னதுமே அதே மாதிரி அவர் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே ஹீரோயின் ஐயோ கடவுளை நான் இப்போ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது சாங் அங்கே வந்து என்னப்பா ஆச்சுன்னு சொன்னதுமே தாத்தாவோட காரில் ஏறி போயிட்டா, நான் இப்போ எப்படி போய் என் பிள்ளை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்க முடியும்னு சொல்லாங்க. இப்போ நம்ம சாங் வந்துட்டு ஒன்றும் கவலைப்படாத பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு அங்கே தாத்தா கூட்டிகிட்டு வந்துட்டு நீ எதை பற்றியும் கவலைப்படாத நீங்கள் ரொம்ப சேஃப்டியாக இருக்குன்னு சொன்னதும் ஹீரோட அம்மா வந்துடுறாங்க. நீங்கள் யாரோட பிள்ளையை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னதும் இந்த பையனுக்கு வந்துட்டு என்னோட தேவை இருந்துச்சு அதனால் கூட்டிகிட்டு வந்தேன், உங்கள் பேரண்ட்ஸ் நான் இப்போ கூப்பிடுங்கன்னு சொன்னதுமே ரோட்டில் போகிற பிள்ளைய பிடிச்சிட்டு வந்துட்டு அவங்கள கூப்பிட்டு விருந்து வைக்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. பட் அங்கே கொஞ்ச நேரத்தில் அங்கே போலீஸ் வந்துடுறாங்க. இப்படி அவங்க அம்மா பிள்ளைய கண்ணன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்துட்டு இப்போ கொடுங்க குழந்தைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. வெளியே அவங்க 2 பேருமே மறைஞ்சிருந்தா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சைடில் நம்ம லீவ் வந்ததும் அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் அந்த சைடில் பார்த்தா போலீஸோட சேர்ந்து அந்த பையங்க போயிட்டு இருக்கான். இவனு எப்படியாச்சும் கவனத்தை திருப்பணுமேன்னு சொல்லிட்டு இவன்ட்டு இங்கே பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. பட் அங்கே பார்த்தா இந்த ஹேரை வந்து ஒன்று நான் எடுத்துட்டேன், எனக்கு என்னமோ என் பேரப்புள்ள மாதிரியே எனக்கு டவுட்டாக இருக்குது, பேசாமல் டிஎன்ஏ எடுத்து பார்த்தலான்னு சொல்லிட்டு அவர் டிசைட் பண்ணியிருக்காரு. பிறகு நீ தாத்தாவை பார்க்க வீட்டுக்குள்ளே வான்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போனதுமே தாத்தா 2 பேருமே திரும்ப வந்துட்டீங்களா வீட்டுக்கு, நீ இப்போ எங்கேயும் போகக்கூடாது, வீட்லேயே இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணணும்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அவளுமே வேறு வழியில் அவங்க போய் உட்காந்துட்டு இருந்தா. இவன் குளிச்சுட்டு வர்றான். நீ தாத்தா சொன்னதெல்லாம் எதுவும் பெருசாக எடுத்துக்காத, பேசாமல் தூங்குன்னு சொன்னால் அவனுக்கு அங்கே ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துடுது. உடனே அவன் கிளம்புறான். ஹீரோயின்மே என் பிள்ளைய நான் இப்போ போய் பார்த்தாகணும்னு சொல்லிட்டு வேமா அங்கே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறா. தாத்தா தான்ப்பா அங்கவே இன்னைக்கு நான் ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டாரு, அதனால தான் மாட்டிக்க வேண்டியதாயிடுச்சுன்னு சொன்னதும் நீ இங்கே வந்தது நல்லது தான், ஏன்னா உன் பிள்ளை உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தான்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. சீனில் நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸ்க்கு தான் போகிறா. அங்கே உள்ளே வந்து லீ ஏதோ ஒரு பொண்ணோட இருக்க மாதிரி சவுண்டு கேட்டதுமே என்னடா பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு கதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே மேனேஜர் வேறு ஒரு பொண்ணோட இருந்துச்சுருக்காங்க. ஐயோ என்ன கன்றாவி இது ஆஃபீஸில் இப்படிலாமான்னு சொல்லிட்டு அவங்க வந்து போனால் நம்ம ஹீரோ அவங்க அசிஸ்டன்ட் வந்துடுறாங்க. நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் இது உன்னோட ரூம் நினச்சி வந்தேன்ப்பா, இது மேனேஜரோட ரூம் போல் அப்படின்றத சொன்னதும் யாரோட ரூமாக இருந்தால் என்ன, இந்த ஆள் வந்துட்டு இங்கே பண்ண அசிங்கத்துக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குது, எல்லா இடத்துலையுமே வந்துட்டு கேமராஸ் இருக்குது, அது இருந்து
எதுவுமே பயம் இல்லாமல் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கீங்களா? இது எல்லாத்தையுமே உங்ககிட்ட காமிச்சு அசிங்கப்படுத்த போகிறேன், கழுத்தை பிடிச்சி உங்களை வெளியே தள்ளுங்கன்னு சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு சொன்னதும், இல்லை உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க தான் வந்தேன், எனக்கு ஒரு ரிலேட்டிவ் பையன் வந்துட்டே இருக்கான், அவனுக்கு அப்பா அம்மா இல்லை, ஸோ கூட சேர்ந்து நீ நானவே போனால் அவனுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கூல்லன்னு சொன்னதும், சரி போகலாமே அப்படின்றத சொல்கிறான். பட் அதுக்கு நீ வந்துட்டு எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்லன்னு சொன்னதும், என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் கூட சேர்ந்து ஒரு மீட்டிங் வான்னு சொல்லிட்டு அங்கே போனால் அங்கே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி தான் அங்கே பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அங்கே ஹீரோயினோட பிஹேவியரை பார்த்து ஏன்னா உங்கள் 2 பேத்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஐயோ அப்படிலாம் கிடையாது, நாங்கள் 2 பேரும் எவ்வளோ க்ளோஸ் தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சவ கிஸ் பண்ணதுமே அதை யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. மெயினாக நம்ம ஹீரோவே அதை வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அந்த கான்ட்ராக்ட் எல்லாமே சைன் ஆனதும் ஹீரோயின் என்னவா உனக்கு இதில் எவ்வளோ லாபம் கிடைக்கும்னு சொன்னதும் 1 பில்லியன் கிடைக்கும்னு சொன்னதும் என்னது 1 பில்லியனான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறா. அப்போ இது இப்போ கூட வந்துட்டு உனக்கு சொந்தமாகலாம், வா இப்போவே போய் நம்ம வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம், நீ ஏன் ஒத்து வர மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோட அம்மா கால் பண்ணிட்டு நீ இன்னுமே அந்த மெங்கோட தான் சேர்ந்து சுற்றிட்டு இருக்கியாடா, ஏன் இப்படி உருப்படாமல் இருந்துட்டுருக்க, புத்தி இல்லாமல் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அதெல்லாமே கேட்டுட்டாங்க. அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு, அம்மா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்கிறான். பிறகு நம்ம சாங்கும் ஹீரோயினுமே மீட் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ அங்கே சாங் சொல்கிறான், அவன் சொல்கிற மாதிரி உனக்கு நல்ல லைஃப் கிடைக்கும், நீ ஏன் அதை வேணான்னு சொல்லிட்டு இருக்க, லைஃப்பில் மிஸ்டேக்கள் வரதான் செய்யும், ஸோ அதுக்காக வந்துட்டு லைஃபை வேணான்னு தூக்கி போட்டுற முடியுமான்னு சொன்னதும், தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் என் முன்னாடி நீ கொண்டே வராத, எனக்கு இது வேணுமே வேணாம் அப்படின்றத சொன்னதும், லைஃப்பில் வந்துட்டு லவ் இல்லாமல் எவ்வளோ நாள் கொண்டு போக முடியும்னு நினைக்கிற, இப்படியே போனால் லைஃப்க்கு அது நல்லது கிடையாது, ஐ திங்க் என்னோட அது உனக்கு நல்லா தெரியும், ஸோ நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடுறாங்க. பிறகு அந்த குட்டி பையன்ட்ட நம்ம ஹீரோயின் சொல்கிறான், அம்மா உனக்கு ஸ்போர்ட்ஸ் டேக்கு வருவேன் கண்டிப்பான்னு சொன்னதும் அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். நான் வந்துட்டு பாருங்களேன், நான் டாப் ஸ்டூடெண்ட்டாக வருவேன், நான் வந்து பெரிய ஆளாகி கண்ட்ரிக்குமே சர்வ் பண்ணுவேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அவள் கண்ணுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு குழந்தை அவனோடதுன்னு தெரிஞ்சு போயிட்டு 5 இயர்ஸ் என் பிள்ளை நீ என்கிட்ட வந்து மறைச்சிருக்க, இதுக்கப்புறமே குழந்தை ஒன்றை இருக்காது, கஸ்டடி எனக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு போகிற மாதிரியும் பயங்கரமாக ஃபீல் பண்ணுற மாதிரியும் அவளுக்கு தோணுது. ஐயோ கடவுளை, என் பிள்ளைய நான் கண்டிப்பாக வந்துட்டு அவனுக்காக விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவ ரொம்பவே அங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. குழந்தைய கூட்டிகிட்டு போய் அவள் தூங்க வச்சுட்டு அங்கேருந்து போகும்போது இந்த பையன் பார்த்தா அங்கே நம்ம லீக் தான் கால் பண்ணிட்டு இருக்கான். 2 பேருமே அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா வந்து ஸ்போர்ட்ஸ் டேக்கு வரப்போகிறாங்க அப்படின்றதாவே சொல்கிறான். 2வது அவங்க ஒரு பெரிய கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்லாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். பேசிட்டு சரி நீ தூங்க நம்ம நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வச்ச பிறகு ஹீரோக்கு அங்கே டவுட் ஆகிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி ஷேர் ஹோல்டர் வந்து ஏதாச்சும் லேடி இருக்காங்களா, அது எந்த ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருக்கான், அதை பற்றிலாம் நீங்கள் விசாரிங்க அப்படின்றத சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோவை தான் மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கா. இப்போ எதுக்காக என்ன கூப்பிட்ருக்க, என்ன வந்து பேசணும்னு சொன்னது உங்கள் காஃபி எல்லாமே கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீ காஃபியை குடின்னு அதுக்கப்புறம் பேசலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே தாத்தாட்டாங்க டிஎன்ஏ ரிப்போர்ட் கிடச்சிருது. ஸோ குழந்தை வந்துட்டு அவங்களோடதுன்னு கன்ஃபார்ம் ஆனதுமே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு, இந்த குடும்பத்துக்கு ஒரு ஹையர் கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அம்மாங்க வந்துடுறாங்க. என்ன பார்த்துட்ருக்கீங்க நீங்கன்னு சொன்னதுமே மேங்குக்கும் நம்ம லீக்குமே வந்து குழந்தை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை காமிச்சதுமே அங்கே அவங்களுக்கு அதை கேட்டுட்டு அவ்வளோ பெரிய ஷாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் நீ எதையுமே பேசுகிற மாதிரி இல்லை, என் டயத்தை வேஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு என்னை விட்டுப்பான்னு சொல்லதும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் பேசுகிறேன்னு சொல்லும்போது இப்படி தாத்தாக்கு வந்து நெஞ்சு வலி வர ஆரம்பிச்சிருச்சு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அங்கே அவங்க 2 பேருமே விழுந்தடிச்சு போயிட்டுருக்காங்க. தாத்தாக்கு என்னமாச்சுன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது இவங்களை பார்த்தா ரொம்ப டென்ஷன் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலில் புள்ள வேற பெற்று வச்சுருக்கானுங்களா, கண்டிப்பாக அந்த குழந்தைலாம் வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற சைட்டு அந்த ரிப்போர்ட் அங்கே கிழிச்சவங்க வந்துட்டு உள்ளே வச்சுக்கிறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோ நீங்கள் என்ன மறைச்சிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அங்கே என்ன நடந்துச்சுன்னு அப்போ தான் காமிக்கிறாங்க. தாத்தாட்ட கண்டிப்பாக இந்த குழந்தை ஏற்றுக்க மாட்டேன், அந்த மெங்கோட சேர்ந்து இல்லீகலாக வேற புள்ள பற்று வச்சுருக்கானான்னு சொல்லி கேட்டதும் என்ன பேசிகிட்டு இருக்கா, அவள் நம்ம வீட்டோட மருமக, ஸோ அவளோட குழந்தை எப்படி இல்லீகல் ஆகும்னு சொன்னதும் நான் அவளை வீட்டோட மருமகளாகவே ஏற்றுக்கலையே, அப்புறம் எப்படி அவளோட பிள்ளைய நான் ஏற்றுக்குவேன், கண்டிப்பாக என்னால் இதை வந்துட்டு ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக அங்கே சண்டை போட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை பிடிச்சி இழுக்கும்போது தாத்தா கீழே விழுந்து தான் அவருக்கு நெஞ்சுவலி வந்திருக்கு. உடனே இந்த லேடி எதுவுமே தெரியாத மாதிரி அங்கே ட்ராமா பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் உள்ளே பார்க்க வந்தா, உன்ன மாதிரி ஒரு லேடி எதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு அசிங்கமாக பேசினதுமே கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. நானும் வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசாமல் இருந்தா என்ன வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க, ஒரு மரியாதை தெரியுதா உங்களுக்கு, அவருக்கு முடியலன்னு பார்க்க வந்தா என்ன வாய்க்கு வந்தபடி பேசுறீங்கன்னு சொல்றா. அப்போ அவங்க அம்மா ஒரு பெத்த தாயை போட்டு அடிச்சிட்டு இருக்கா, பார்த்துட்டாடா இருக்கீங்கன்னு சொன்னதும் நீங்கள் அடுத்தவங்களை பற்றி அசிங்கமாக பேசுனா அதுக்கு என்ன பலன் கிடைக்குதோ அதை நீங்கள் வாங்கணும்லன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கான். ஸோ அப்போ
அங்கே அந்த லேடி கால் பண்ணிட்டு நான் என்னென்ன சொன்னனோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாகுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டாங்க போல. தாத்தாட்ட நம்ம ஹீரோ உங்களுக்கு என்ன தாத்தா ஆச்சு, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தா அவர் வந்து சொல்கிறாரு உன்னோட புள்ள இருக்குடா அப்படின்ற சொல்லிட்டு அதை கேட்டு அவன் ஷாக் ஆகிட்டு இருக்கான். ஸோ அவனுக்குமே புரிஞ்சுக்குது குழந்தை அவனோட தான் சொல்லிட்டு எப்படியாச்சும் நான் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கேன் வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அவ எப்படி இங்கே வருவா, அவள் தான் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்காளேன்னு சொன்னதும் இல்லை அவங்க திரும்ப வந்திருக்காங்கன்னு சொன்னதும் அங்கே அவங்க மீட் பண்ணுறதுக்காக போனால் அங்கே நம்ம ஹீரோயின்கிட்ட கேட்குறான் என்னோட அப்பா யார் எப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயின் எதுவும் பேச மாட்டேன் ஆன்ட்டி உங்களுக்கு தெரியலன்னு சொன்னதுமே நம்ம சாங் சொல்லிடுறா அப்பா யாரும் கிடையாது அந்த லீ தான் உங்கள் அப்பான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் எவ்வளோ நாளாக நான் சொல்லாமல் இருந்துட்டுருக்கேன் ஒரு செகண்டில் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு பார்த்தேன்னு சொன்னதுமே அவனுக்கு எல்லாமே தெரியணும்ப்பா அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கா. ஸோ மீட் பண்ண தான் போகிறோம்னு சொன்னதும் இந்த பையனுமே எக்ஸைட் ஆகிட்டு இருக்கா. ஸோ இந்த பையன் அங்கே உள்ளே வந்துட்டு பார்த்தா அங்கே கேனோட பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு இவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கா. அப்படின்னா அப்பா இவங்கள தான் மேரேஜ் பண்ண போகிறாரு அம்மாவை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட போய் அம்மா நம்ம வந்துட்டு இங்கே போகலாம் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பையன் பேசுகிறான். ஏன்னா மனசில் வந்து ரொம்ப கஷ்டமாயிருது அப்பா இப்படி வேற பொண்ணை மேரேஜ் பண்ண போகிறாங்களான்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு தெரிஞ்சால் கஷ்டமாவாங்கன்னு சொல்லிட்டு தான் இப்படி டிசைட் பண்ணுறான். அந்த கேன் வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோட்ட பேசினதுமே உங்கள்கிட்ட எதுவும் எனக்கு பேச விருப்பல நான் உன்னை மேரேஜும் பண்ணிக்க போகிறது கிடையாது மரியாதை இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து பிடிச்சி இழுத்துட்டு போக சொல்கிறாங்க. பிறகு அங்கே அந்த டூட்டிட்ட வந்து அவங்க என்னென்னத்தையே பேசி வச்சுட்டு போகிறா. ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் உள்ளே வந்ததுமே அந்த பையன் அம்மா நம்ம இங்கே இருக்கவே இருக்க வேணாம் நம்ம இங்கேருந்து பேசாமல் போயிடலான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப அவளுக்கு கவலையாயிருது. ஏன்னா அவர் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறாராம் அப்படின்றத சொன்னதும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சரிம்மா வா போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. அப்போ அந்த கேன் வந்து மீட் பண்ணிட்டு உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன் நீ அவரோட லைஃப்பை விட்டு போயிடும்னு சொன்னதும் காசெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது நானே போகிறேன்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு அங்கே தாத்தா நம்ம ஹீரோ அங்கே ஹாஸ்பிட்டல் வந்து ஆளுமே வந்துடுறாங்க. இவ திரும்பவுமே பழைய வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டா. இவ இன்னும் முழுசாக குணமாகலை இவ்வளோ மென்டல் ஹாஸ்பிட்டல் பிடிச்சி இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே தாத்தா இவ என்னோட வீட்டு புள்ளமா தயவு செஞ்சு நீ எங்கிட்ட இருந்து பறிச்சிடாதன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே நீ வந்துட்டு இத்தனை வருஷமாக என் பிள்ளை என்கிட்ட இருந்து பறிச்சிட்ட இப்போயாச்சும் நீ வந்துட்டு தயவு செஞ்சு என் கூட இருன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். பட் ஹீரோயினுக்கு அவனை பார்த்தாலே கோவமாயிட்டு இருக்கும்போது நான் உனக்கு கேரண்டி கொடுக்குறேம்மா பழைய தப்பு எதையுமே இவன் பண்ண மாட்டான் உன்னை விட்டுட்டு போகணுன்னே அவன் டிசைட் பண்ண மாட்டான்னு சொன்னதும் அவனுமே எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கெஞ்சிட்டு இருக்கான். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட ஷூ எல்லாமே அவன் தொடச்சிட்டு பாரு எப்படி அழுக்கா இருக்குன்னு சொன்னதுமே சும்மா இந்த ட்ராமாக்கெல்லாம் குறைச்சிடலன்னு சொன்னதும் தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாத தாயே இத்தனை வருஷமாக என் பிள்ளை இல்லாமல் நான் இருந்துட்டேன் இதுக்கப்புறம் பழைய மிஸ்டேக் எதுவுமே நடக்காது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு ஆமாம் உனக்கு ரொம்பவே வந்துட்டு சேட் அதிகம் தான் சொல்லிட்டு காதை பிடிச்சி அப்படியே திருகுனதும் இந்த பையன் அதை பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.